இன்றைக்கி வெண்ணிலா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். அதுக்கு நான் 2 to 3 ஸ்கூப்ஸ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன். என்னோடய வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்காதவங்க ஹெண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 250 ml வந்து நான் ஃப்ரோசன் மில்க் எடுத்திருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு. ஓகேங்களா. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் சுகரை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் 1/4 டீஸ்பூன் வந்து விப்பிங் க்ரீம் பவுடர். இது வந்து உங்களுக்கு எல்லா எசன்ஸ் மார்ட்லேயுமே கிடைக்கும். விப்டு க்ரீம் பவுடர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஓகேங்களா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மில்க்கு வந்து எப்போவுமே ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதை நல்லா பாயில் பண்ணி அப்புறம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கலன்னா 2-3 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை எல்லாத்தையும் ஜாரில் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து போடுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அடித்தோன்னா போதும், நம்மளோட வெனிலா மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், இன்னும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு மில்க் ஷேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நான் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துருக்கிறது வந்து ரீசன் என்னென்னா, நமக்கு கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மில்க் பவுடர் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் வந்து இப்போ நான் போட்டு மிக்சியில் ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் மிக்சியில். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டன்ட் வெண்ணிலா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இது ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு ரிங் மாதிரி டிசைன் பண்ணி அந்த மில்க் ஷேக் கிளாஸில் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு கன்சிஸ்டன்சி. ஸோ மில்க் ஷேக்னாலே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நான் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். மில்க் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நிற்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட ஆப்ஷன் தான், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு குட்டி இந்த கலர்ஃபுல் பால்ஸ் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன், ரொம்ப போடலை. ஸோ இப்போ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இன்ஸ்டன்ட் வெண்ணிலா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மில்க் ஷேக்ஸ், கேஃப் ஸ்டைலில் மில்க் ஷேக்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கணும், வித் டெக்கரேஷனோடு நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னுடைய கேஃப் ஸ்டைல் மில்க் ஷேக் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், கமர்ஷியலாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் பை லதா ஃப்ரம் பேக்கர்ஸ் கிச்சன்.